கரி லீவ்ஸை வந்து 1 மாதம் அளவுக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கரி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எப்போவும் மரத்துலேருந்து டைரெக்டாக பறித்து எடுத்துப்பேங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ரன்னிங் வாட்டரில் வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிற அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை இந்த மாதிரி உதிரினீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் போல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வந்து கீழே விழுந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வைப்போம் இல்லைங்களா, பாத்திரம் ட்ரை ஆகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது உங்கள் வீட்டில் ஜன்னல்லையோ இந்த மாதிரி மாட்டி வச்சுருங்க. ஸோ அதில் இருக்க ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த லீவ்ஸ் எல்லாம் அழகாக வந்து எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சு லீவ்ஸை அந்த ஸ்டெம்லேருந்து எடுக்கும் போது கசங்காமல் கொள்ளாமல் அழகாக வருங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கன்ஃபார்மாக கலரும் மாறாது, கெட்டும் போகாதுங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லீவ்ஸை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பறிக்கும் போது கசங்காமல் பறித்து ஸ்டோர் பண்ண பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் பார்க்கலாம்.